Namah Shivaya. Om Namah Shivaya. புண்ணியம் பல கோடி புவியாளும் மாந்தருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றமிகு அண்ணாமலை பெருமானை கைதொழுது பாண்டிச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று குரு சிவபிரகாசம் சாமிகளை பற்றி சிறிது நேரம் காண்போம். இந்த பூமியில் அவதரித்த 32 ஆண்டு காலத்தில் 32 தெய்வீக தத்துவங்களை செந்தமிழில் இறைவன் மேல் பாடிய மாபெரும் சித்தர் இந்த மகான் ஆவார். காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த குமாரசாமி தேசிகர் அங்கே உள்ள தொண்டை மண்டல மக்களுக்கு சிவதீட்சை வழங்கும் மாபெரும் அருளாளராக விளங்கினார். அவருக்கு முதலில் பிறந்தவர் தான் இந்த சிவபிரகாசம் சாமிகள். அவருக்கு பிறகு ஞானப்பிரகாசம், வேலாயுதம், ஞானாம்பிகை என்ற இளவல்கள் பிறந்தார்கள். ஒரு தடவை குமாரசாமி தேசிகர் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக தமது சீடர்களுடன் சென்று கொண்டிருக்கும் போது நந்தவனம் என்ற இடத்தில் தங்கி சிவபூஜையை முடித்துவிட்டு திருவண்ணாமலை வந்து சேர்ந்து அங்கே சிவபூஜை செய்வதற்காக தனது பெட்டகத்தை தேடிய போது பெட்டகத்தை நந்தவனத்திலே விட்டுவிட்டதை அறிந்து தனது சீடர்களை அழைத்து நந்தவனம் சென்று பெட்டகத்தை எடுத்து வர செய்தார். பிறகு தாம் வேறு லிங்க வேறாக ஆகிவிட்டதை எண்ணி வருந்தி சிவ தியானத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது அந்த அண்ணாமலையாரை அவர் கனவில் சென்று நீ இன்று முதல் சிவதாரணை செய்து கொள்க என்று ஆணையிட்டார். உற்றாரும் உறவினரும் மற்றவரும் தமது சீடரும் தம்மை என்னவென்று நினைத்து கொள்வார்கள் என்று வருந்திய போது இந்த உலகில் பிறந்த மக்களால் ஆவது ஒன்றுமில்லை, ஆகவே நீ சிவதீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலையார் மறுபடியும் திருக்குறிப்பால் உணர்த்தியதால் அங்கே உள்ள சிவதீட்சையிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய சிவபெருவரை கண்டு வணங்கி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சைவராக இருந்த குமாரசாமி தேசிகர் வீர சைவராக மாறி பிறகு மறுபடியும் காஞ்சிபுரம் சென்றடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தமது மக்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கும் போதே அண்ணாமலையார் திருவடிகளில் இரண்டாக கலந்தார். தந்தையார் மறந்த பிறகு கருவிலே திருவாக வளர்ந்து வந்த சிவபிரகாசம் தமது இளவல்களை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலை சென்று தமது தந்தையின் ஞான குருவான ஞான ஆசிரியரை தேடி கண்டுபிடித்து அவரிடத்தில் தங்கி ஒரு நாள் திருவண்ணாமலையை வலம் வரும்போது அண்ணாமலையார் மேல் 100 பாடல்கள் அடங்கிய சோன சைல மாலை என்ற மாபெரும் அண்ணாமலையார் திருப்பதியத்தை பாடி அருளினார். சுவாமிகள் மேலும் கல்வி கேட்க விரும்பி திருச்சிக்கு அருகே உள்ள பெரம்பலூர் என்ற இடத்தில் உள்ள நந்தவனத்தில் தங்கி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது அதாவது 1648ஆம் ஆண்டு 30 வட்டங்களை அரசாட்சி புரிந்து கொண்டிருந்த அண்ணாமலை ரெட்டியார் என்ற பெரும் புலவர் பெரும் வள்ளல் சிவபிரகாச சாமிகளை குருவாக மேற்கொண்டு அவரிடத்தில் சீடராக சேர்ந்து அங்கே ஒரு திருமணத்தை கட்டி சிவபிரகாச சாமிகளை 2 ஆண்டுகள் அங்கே தங்க செய்திருந்தார். மேலும் தமிழ் ஆர்வத்தால் மேலும் கல்வி கேட்க விரும்பிய சிவபிரகாசம் சாமிகள் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள சிந்து பூந்தரை என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே உள்ள வெள்ளியம்பல தம்பிரான் என்ற மாபெரும் தமிழ் அறிஞரிடத்தில் தமிழ் சித்தரிடத்தில் கல்வி பயின்றார். அந்த வெள்ளியம்பல தம்பிரான் தர்மபுர ஆதீனம் 4வது வட்டம் சிர்லசிறி மாசிலாமணி தேசிகரிடத்தில் சிவதீட்சை பெற்றவர். மேலும் காசி சென்று குமரகுருபரிடம் கல்வி கற்றவர். சிவபிரகாச சாமிகள் வெள்ளியம்பல தம்பிரானுக்கு குரு காணிக்கையாக அண்ணாமலையார் ரெட்டியார் தந்த 300 பொற்காசுகளை அளித்த போது பொன்னை வெறுத்த வெள்ளியம்பல தம்பிரான் எனக்கு குரு காணிக்கையாக என்னை வசைமாறி பொழியும் புலவன் ஒருவன் திருச்செந்தூரிலே இருக்கிறான், அவனை அடிமையாக்கி இங்கே கொண்டு வந்து தருக என்று ஆணையிட்டார். தனது குருவின் கட்டளையை சிரமம் மேற்கொண்ட குரு பிரகாச சாமிகளும் திருச்செந்தூர் சென்று
அங்கே அந்த புலவனை கண்டு சந்தித்து அவனிடத்தில் வாதில் வென்று அவனை அழைத்து கொண்டு சிந்து பூந்தரை சென்று வெள்ளியம்பல தம்பிரானுக்கு அடிமையாக்கினார். திருவேங்கை மாநகரத்திலே அண்ணாமலையார் ரெட்டியார் கட்டி கொடுத்த மடத்தில் இந்த நமது குரு சிவப்பிரகாசம் சாமிகள் தங்கியிருந்த போது அந்த ஊரில் உள்ள விடாரி அம்மன் கோயில் திருவிழாவிற்காக தேர் உற்சவம் நடந்தது. அந்த தேர் மடத்தின் எதிரே உள்ள முருங்கை மரத்தில் மோதியதால் முருங்கை மரம் கீழே விழுந்தது. அந்த முருங்கை மரத்தின் இலைகளையும் பூக்களையும் உணவாக குரு சிவப்பிரகாசம் சாமிகள் உண்பது வழக்கம். அந்த மரம் வீழ்ந்ததை கண்டு ஒரு பாடல் பாடினார். அன்று இரவே அந்த தேரின் அச்சு முறிந்து விழுந்தது. மற்றொரு சமயம் இந்த மகான் விருதகிரீஸ்வரரை தரிசிக்க வேண்டி மணிமுத்தாறு ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு விருதகிரீஸ்வரரை தரிசிக்க சென்றபோது ஒரு தோப்பின் வழியே மாந்தோப்பின் வழியே சென்றபோது மாந்தோப்பின் கீழே ஒரு மாங்கனி விழுந்ததை கண்டு எடுத்து அதை சர்வேஸ்வரனின் பாதங்களில் சமர்ப்பிக்கலாமே என்று எடுத்து சென்றபோது அந்த தோட்டத்தின் காவலாளி இந்த சித்தரின் மகிமையை அறியாமல் துன்புறுத்தி அந்த மாங்கனியை வலுக்கட்டாயமாக பறித்து சென்றான். அவனை தண்டிப்பதற்காக இந்த மகான் ஒரு அறம் பாடினார். அன்று மாலையே அந்த தோட்டத்தின் காவலாளி கீழே விழுந்து இறந்தான். இதுவே வாக்கு சித்தியாகும். மனிதர்கள் பொதுவாக 3 இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஆற்றின் கரையோரம் உள்ள கூரை வீடு, பாம்பு புற்றின் அருகே வசிக்கும் மனிதன், துறவி ஆகியவர்களை கண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தான் துறவியானதால் தனது இளவல்களுக்கு திருமணம் செய்துவிட்டு பாண்டிச்சேரிக்கு அருகே இருக்கும் வில்லியனூர் என்று அழைக்கப்படும் அந்த காலத்தில் வில்வராணியம் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கே எங்கே பார்த்தாலும் வில்வ மரங்கள் அடர்ந்திருந்தன. அங்கே உள்ள சிவனை வணங்கிவிட்டு வில்லியனூரிலிருந்து 10 கல் தொலைவில் உள்ள நல்லாற்றூர் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அங்கே அந்த நல்லாற்றூரில் அந்த காலத்தில் நூனா மரங்களும் கள்ளி மரங்களும் அடர்ந்து இருந்தன. அந்த நல்லாத்தூரிலே ஒரு சிவன் கோயில் உண்டு. அங்கே இருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள நூனா மரத்தின் அடியில் அமர்ந்து இந்த மகான் தவத்தை மேற்கொள்வது வழக்கம். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து நல்லாற்றூரிலிருந்து வில்லியனூர் சென்று அங்கே வில்வத்தலைகளை பறித்து கொண்டு அங்கே உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு மறுபடியும் அதிகாலையில் நல்லாற்றூருக்கு திரும்புவது இந்த மகானின் வழக்கம். அந்த நூனா மரத்தின் அடியில் அமர்ந்து சிவப்பிரகாச சாமிகள் இரவு பகல் பாராமல் தவம் ஏற்றுவது வழக்கம். இவ்வாறு இருக்கையில் தமது 32வது வயதில் அண்ணாமலையார் திருவடிகளில் 2ஆக கலந்தார். அவரது உடலை ஜீவசமாதி செய்விப்பதற்காக அந்த நூனா மரத்தை வெட்டி கொண்டு போய் ஒரு வீட்டில் போட்டார்கள். அடுத்த கணமே அந்த நூனா மரம் எரிந்து சாம்பலாகியது. ஆனால் தீ அந்த வீட்டில் உள்ள எந்த பொருளையும் தீண்டவில்லை. சித்தர்களின் ஜீவசமாதியை வணங்குவதால் நாம் முன்னோர்களின் சாபங்களும் பித்ரு தோஷங்களும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும் என்று கூறி இந்த செய்தியை கேட்டவரும் கண்டவரும் என்னப்பன் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு.
வணக்கம்.